செல்வந்தர் ஒருவர் பிச்சைக்காரனிடம், ஏன் இப்படி உழைக்காமல் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு சொந்தமான பல 100 ஏக்கரில் விவசாய நிலம் உள்ளது. அதில் வரும் தானியங்களை சந்தையில் விற்று கொடுத்தால் போதும். அதில் வரும் பங்கில் ஒரு 10% எனக்கு கொடுத்தால் போதும் என்றார். அதற்கு உடனே பிச்சைக்காரனுக்கு ஒரே சந்தோஷம். இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்துமே நடைபெற துவங்கியது. பிச்சைக்காரனிடம் நாளடைவில் செல்வம் குவிய ஆரம்பித்தது. முதலில் பணம் ஆயிரங்களில் புரள துவங்கி அடுத்து சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டான். புத்தம் புதிய ஆடைகளை உடுக்க துவங்கியவன் தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு கார் வாங்கினான். கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான். இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான். தானியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது. சில மாதம் சென்றது. அதுவரை தனது பிஸ்னஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தனின் பங்காக தினசரி 10% ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான், என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் 10% கொடுக்கணும்? அவர் கடைக்கே வர்றதில்லையே. உழைப்பு எல்லாம் என்னோடது. இரவு பகலா நான் தான் வேலை செய்கிறேன். இனி எனக்கே 100% லாபம் என்று முடிவு செய்தான். அந்த செல்வந்தர் சில நிமிடங்களில் அந்த புது பணக்காரனுக்கிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கு வந்தார். அவரிடம், உழைப்பு எல்லாமே என்னோடது. அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் பங்கு தரணும்? எனக்குத்தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான். ஆக அந்த செல்வந்தனின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள்? கொஞ்சம் யோசியுங்கள்.